பவள விழா காணும் சிற்பி அவர்களை வாழ்த்தும் முகமாக இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் சிற்பி அவர்களே, திருமதி அரங்கநாயகி சிற்பி அவர்களே, டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களே, முனைவர் சுப்பிரமணியம் அவர்களே, கலைமாமணி சிவகுமார் அவர்களே, நான் அவருடைய ஃபேன். டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, கவிஞர் வேலில் அவர்களே, பேராசிரியர் பெரியசாமி அவர்களே, கவிஞர் பெருமக்களே, சிற்பி அவர்களின் மாணவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சிற்பி அவர்களுக்கு பவள விழா கொண்டாடும் இத்தினத்தில் நம் அண்ட சராசரத்தில் ஒவ்வொரு நாளும் வருடமாக யுக யுகமாக நடக்கும் நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தான சுற்றி வர 24 மணி நேரமாகும். பூமி சூரியனை சுற்றி வர 1 ஆண்டு ஆகும். எனவே பவள விழா கொண்டாடும் கவிஞர் சிற்பி அவர்கள் 75 வரை சூரியனை சுற்றி வந்து விட்டார். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ஆனா நான் 80வது சுற்றுல இருக்கேன். 5 சுற்று அதிகம். அவரது கவிதை படைப்புகளை பற்றி படிக்கும் போது தூங்காமல் துயில் கொண்டு கவிதை பரன்பாடி வாழ்ந்து இவ்வையத்தை சிறப்பிக்கும் ஒரு கவிதை மகான் என்று போற்ற தோன்றுகிறது. எனவே அவரது கவிதை வாழ்வுக்கு என் வாழ்த்துக்கள். இப்போது கவிஞர் சிற்பி அவர்கள் தம்பதி சைதம் மாலை மாற்றி 75வது ஆண்டை அவரது மாணாக்கர்கள் சார்பில் கிருஷ்ணராஜ வானவராயர் குடும்பமும் அரிச்செல்வர் பெரியவர் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர் குடும்பமும் கொண்டாடி மகிழ்ந்த பெருமையை இந்த மேடையில் பார்த்தேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கியது. அதாவது யோசிக்கிறேன், இந்த பெருமை திருக்குறள் படைத்த திருவள்ளுவருக்கு கிடைத்திருக்குமா? சிலப்பதிகாரம் படைத்த இளங்கோவடிகளுக்கு கிடைத்திருக்குமா? சுதந்திர உணர்ச்சியை தட்டி எழுப்பிய பாரதியாருக்கு கிடைத்திருக்குமா? பாரதிதாசனுக்கு கிடைத்திருக்குமா என்று எண்ணி பார்க்கிறேன். நிச்சயம் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பெருமை இன்றைக்கு கவிஞர் சிற்பி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் எப்படி என்று எனக்கு கேள்வி வந்தது. அதற்கு எனக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? அவருக்கு கிடைத்த மாணவர்கள் தான் காரணம். அவர் உருவாக்கிய மாணவர்களின் குருபக்தியும் அவரிடம் தமிழ் என்ற நன்றி உணர்ச்சியும் தான் என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கிய தமிழாசிரியர் தமிழ் கவிஞர் சிற்பி அவர்களைப் போல் இன்றைக்கு நமது பள்ளி ஆசிரியர்கள் வாழ்ந்து காட்டினால் 2020க்கு முன்பே நம் நாடு வளர்ந்த நாளாக சாத்தியமானது. அறிவார்ந்த நல்ல குணமுள்ள மக்களை சேர்த்து உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஆசிரியராக வாழ்ந்து காட்டிய ஆசிரியர் கவிஞர் சிற்பிக்கும் அவரது மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். விமானத்தில் இருந்து இறங்கியவுடன் நான் இந்த விழாவிற்கு வரும் முன்பு என் நண்பர் மரியாதைக்குரிய பெரியவர் அருட்செல்வர் திரு பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களை பார்த்தேன். அவர் நன்றாக எழுச்சியுடன் சந்தோஷமாயிருக்கிறார். அவரை சந்தித்து, சார், நான் கவிஞர் சிற்பியை பார்க்க போகிறேன், உங்களிடம் இருந்து அவருக்கு என்ன செய்தி என்று கேட்டேன். அவர் சொன்னார், அருட்செல்வர் சொன்னார், சிற்பி அவர்கள் எங்கள் பொள்ளாச்சியைச் சேர்ந்த மூத்த கவிஞர். சுதந்திரத்திற்கு முன் எங்கள் பகுதி காவேரியில் இருந்து மிக வறண்ட பகுதியாக இருந்தது. வேலை வாய்ப்பின்மை மிகுதியாக இருந்தது. அந்த சூழ்நிலையை வாழ்ந்து வளர்ந்தவர் சிற்பி அவர்கள். அவர் இப்பொழுது இப்படி சொந்த கொங்கு நாடு வளர்ந்திருக்கிறது, இனிமேல் எப்படி வளர வேண்டும், இந்த கொங்கு நாட்டு மக்களின் கடும் உழைப்பையும் கல்வியும் தொழிற்திறத்தையும் பாட வேண்டும், பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார். அதுதான் அவரது விருப்பம், இந்த கொங்கு நாட்டு மக்களின் விருப்பம். அதை கவிஞர் சிற்பி நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த லட்சிய பணிக்கு உருவாக்கிய மாணவர்கள் 1000 அவர் கண்டெடுத்த கவிதை நட்சத்திரங்கள் 1000. எனவே கவிதையால் வளமான இந்தியாவை படைப்போம் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். 15 நிமிஷத்துக்கு பேச போகிறேன். கவிதையால் வளமான இந்தியாவை
படைப்போம் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஒரு முறை அல்ல, இருமுறை அந்த விருதை பெற்றவர். ஒன்று கவிதை படிப்பிற்காகவும் மற்றொன்று மொழிபெயர்ப்பிற்காகவும் அவரை தேடி சாகித்ய அகாடமி விருது வந்தது. அவரது எழுதிய 5 கவிதை புத்தகங்களை படித்தபோது நான் படித்தபோது கவிதையின் கருத்தை கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் எப்படி நோக்குகிறார் என்று தேடி பார்த்தேன். கவிஞரது வரிகளில் இருந்து கவிதை என்பது மறைந்து கிடக்கும் மனிதநேய ஊற்றுக்களை கண்டடையும் லட்சியம். இந்த மனிதநேயத்தை அவரது ஒவ்வொரு கவிதையிலும் பார்க்க முடிகிறது. சிற்பி அவர்களின் மூடுபனி என்ற கவிதை புத்தகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த கவிதை நிறங்கள். அவர் சொல்கிறார், நிறங்களின் பெருமிதம் தேசிய கொடி, நிறங்களின் ஒழுங்கு குறிஞ்சிப்பு, நிறங்களின் கொண்டாட்டம் கிராமத்து சந்தை, நிறங்களின் தேசம் இந்தியா, நிறங்களின் வேதனை இந்தியா, நிறங்களின் தீராத போர் இந்தியா. இந்தியாவின் பல்வேறு பரிணாமத்தை எப்படி அழகாக கவிதையில் பல்வேறு நிறங்களாக வடிவமைத்துள்ளார் என்பதை பார்க்கும்போது அவரது விரிந்த யதார்த்தமான மற்றும் விலாசமான பார்வையை பார்க்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்திய கலாச்சாரம் அவரது கவிதையில் பிரதிபலித்தது. அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நம் இளைஞர்கள் மாணவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அப்படி பதிக்க வைத்தமானால் அண்டை மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகள் பெரிதாகப்படாமல் சுமூகமாக தீர்க்கப்படும். மக்கள் நலம் முன்வைக்கப்பட்டு அரசியல் ஆதாயம் பின்தள்ளப்படும். அப்படிப்பட்ட தீர்மானப்பட்டு வேண்டுமென்றால் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையே கவிதை பரிமாற்றம் நடைபெற வேண்டும். கவிதையால் இணைப்பு பாலம் ஏற்படுத்தப்பட முடியுமா? சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை புத்தகம் ஒரு கிராமத்து நதி, அதில் மலையாள காற்று என்ற ஒரு கவிதை அதில் சொல்கிறார். இங்க ஒரு மலையாள கவிஞர் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். மலையாள காற்று என்ற ஒரு கவிதை அதில் சொல்லுகிறார். தாய் வீடு வரும் செல்வ மகள், இது அந்த அவர்களுடைய பாட்டு, சிற்புடைய பாட்டு. தாய் வீடு வரும் செல்வ மகள் உனக்கு அடையா நெடுங்கதவாய் திறந்தே கிடக்கும் பாலக்காட்டு கணவாய், அரபிக்கடலின் நீலச் சுரங்கத்தில் புதையெடுத்து திமிரோடு கரையணைக்கும் அலைச்சுவத்தை அள்ளிவா, சங்கப்புகளை கவிதைகளைப் போல் அடர்ந்து செறிந்த தேக்குப்பர காடியின் தோளில் ஊராய்ந்துவா. தொடர்ந்து சொல்கிறார், வைகை பெருகிவர பெரியாற்றில் தேங்கி நின்றாய், கோவை களைப்பார சிறுவாணிகள் வீசினாய், பரவிக்குளத்தால் நெஞ்சில் பச்சை பிடிக்க வைத்தாய் என்று வரவேற்று நீ வரும் பாதையில் அவர் சொல்கிறார், நீ வரும் பாதையில் கணவாய் பாதையில் உன்னை வரவேற்க பளிங்குகள் பதித்து அதன் மேல் பட்டு விரித்தது போல் ஒரு இளம் நதியை அழியாற்றை அன்போடு அனுப்பி வைத்தோம். அதிசயம் பார், நல்லோருக்கு செய்த உபகாரம் பன்மடங்கு பெருகும் என்பர். கொஸ்டின் மார்க் போட்டிருக்கார். மேலும் சொல்கிறார், வள்ளுவன் சொன்னது போல் திணை துணை நன்றியை படைத்திணை ஆக்கினாய் வாழ்கடியை மலையாள காற்று என்று சொன்னார். கவிஞர் சிற்பியின் எண்ணங்கள் செயல்களாக வாழ்த்துவோம். கவிஞர் சிற்பியின் எண்ணங்களை செயல்களாக வாழ்த்துவோம். கவிஞருக்கு ஒரு அரும்பெரும் குரு. கவிஞருக்கு குரு இருக்க முடியுமா? கவிஞருக்கு அரும்பெரும் குரு. இப்படிப்பட்ட கவிஞருக்கு சிற்பி அவர்களுக்கு ஒரு அரும்பெரும் குரு இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்து படித்து பார்த்தேன். அவருக்கு 3 பேர் குருஸ்தானத்தில் அவருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். அதாவது 10 ஆண்டுகள் கழித்து முதல் கவிதை தொகுப்பை படித்து ஆசிகுடி வாக்கிய சீனிவாசராகவன் அவர்கள், ஒரு நெருக்கடியான வேளையில் கவிதைகளை பார்வையிட்டு அணிந்துரை அளித்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள், கம்பீரமாய் அன்று வீட்டிருந்த பாரதிதாசன் மெய்யாகவே அவரை உச்சி மோந்து மெச்சி அளித்து பாராட்டி இந்த 3 பேரும் தந்த கைகுலுக்கள் தான் இன்றைக்கு பாலசுப்ரமணியம் அவர்களை நம் முன் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியாக மாற்றியிருக்கிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்ல போறேன். பெண்டர் பாரதி கைதி எண் 253 என்ற நூல், பாரதி கைதி எண் 253 என்ற நூல் பாரதி வெஞ்சரை குளத்தில் 25 நாளில் இருந்த காலத்தில் பாரதி சிந்தித்த வரலாற்று நிகழ்வுகளை புனைந்தும் இணைந்தும் எழுதப்பட்ட கவிதை நூல். மிக அருமையான வரலாற்று நினைவுகளை நாம் கண்கொண்டு வரும் ஒரு காலப்பெட்டகம். அதில் எனக்கு பிடித்த கவிதையை இங்கே நினைவு விரும்புகிறேன். சிற்பி அவர்கள் சொல்கிறார், ஒரு புதுவித கருத்துக்களுடன் பாஞ்சாலி சபதத்தை
சிவகுமாரத்தை சொல்லுவாருன்னு பயந்துகிட்டு இருந்தேன். அவர் சொல்லல. ஒரு புதுவித கருத்துக்களுடன் பாஞ்சாலிக சபதத்தை பாண்டவர்களை பற்றியும் கௌரவர்களை பற்றியும் பாஞ்சாலியை பற்றியும் சிற்பி சொல்கிறார். இதை நல்ல கவனமா கேளுங்க. அவர் சொல்றார், தேச விடுதலை சிற்பி சொல்கிறார், தேச விடுதலைக்கு மட்டுமோ தேவி அவதாரம், மாத விடுதலைக்கும் அவளே மாதா. அவரை சொல்றார், குருட்டு திருதராட்டர்களும் இருட்டு துரியர்களும் பெண்ணை பணையம் வைத்த திருட்டு பாண்டவரும் இழிவு கண்ணர்களும் நடுவன் பீஸ்மர்களும் தரைப்புழுக்களாக கிடக்க இந்த கதிர்கணலாய் எழுந்த நெருப்பு கொழுந்து பேரொழி பெண்மை பாஞ்சாலி. என்ன ஒரு தெளிவான பார்வை! இதிகாச பாத்திரங்கள் யாரையும் செப்பிவிட்டு வைக்கவில்லை. அறம் கூறுவதில் அவருக்கு நிகர் அவர்தான் நிரூபித்து இருக்கிறார். சிற்பி அவர்களை நம் நாட்டில் மக்களை பண்படுத்த பரன்பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு புத்தகத்தை பார்த்தேன், மூலத்தை தேடி. நண்பர்களே, இங்கு கூடியிருக்கும் கவிதை உள்ளங்களை பார்க்கிறேன். உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு புத்தகத்திற்கு வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புத்தகத்தில் அந்த சராசரங்களை பற்றி எழுதிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு வேண்டிய அறிவியல் தத்துவத்தை பற்றி விவரித்து எழுதும்போது அதற்கேற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி எனது நூலகத்தில் என் வீட்டில் ஒரு நூலகம் இருக்கு, எனது நூலகத்தில் தேடிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு 2 புத்தகங்கள் கிடைத்தன. ஒன்று குக்கு என்ற அறிஞர் எழுதிய பிசிக்ஸ் ஆஃப் இம்பாசிபிலிட்டி என்ற புத்தகமும், பிசிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் அப் டு 2001 என்ற மற்றொரு புத்தகமும் எனக்கு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்த்த உடனே. இந்த 2 புத்தகங்களையும் கையில் எடுத்து படிக்கும் போது ஒரு தமிழ் புத்தகம் என்னை பார்த்து கொண்டே இருந்தது. அது என்னை கண்டு என்னை எடியில் கொண்டே சொல்வது போட்டு உணர்ந்தேன். அந்த புத்தகத்தின் பெயர் பூஜ்யங்களின் சங்கிலி. அந்த புத்தகத்தின் பெயர் பூஜ்யங்களின் சங்கிலி என்ற சிற்பி அவர்கள் எழுதிய புத்தகமாகும். இந்த புத்தகத்தை கையில் எடுத்தவுடன் எந்த பகுதியை எடுத்தாலும் ஒரு ஞானியும் சீடனும் தோன்றினார்கள். சீடன் குருவிடன் மூலத்தை பற்றி அறிய விரும்பி மூல அறிய வேண்டுமே, மூலம் அறிய வேண்டுமே என்று ஞானியிடம் கேட்கிறார் சிஷ்யன். ஞானி பல்வேறு காரணம் கூறி விளக்குகிறார். கேள்வி பதில் தொடர்ந்தது. ஞானி சிஷ்யனுக்கு விளக்கம் பல சொல்கிறார். மறுநாள் முடியும் வரை உறக்கம் வரவில்லை சீடருக்கு. இதெல்லாம் அவர் சொல்றார். பொழுது புலரும் முன் அழகிய இருட்டில் சில்லென்ற காட்டுக்குள் வரைந்தான் சிஷ்யன். இலைகளால் செய்த குடலையில் வண்ண வண்ண மலர்களை கொண்டு வந்தான். காலை தவத்தில் மூழ்கிக்கும் ஞானினே வாழ்க 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 என்ற பல்லாண்டு என்ற மலர்களை வாரி பொழிந்து கொண்டிருந்தான். அகத்து உங்களது ஞானி கண்பிடித்தார். ஞானி ஆச்சரியத்துடன் சிஷ்யனை பார்த்தார். சிஷ்யன் சொல்கிறான், குருதேவா. சிஷ்யன் சொல்கிறான், இதெல்லாம் அவர் சொன்னது, சிற்பி சொன்னது. குருதேவா, இன்று அனைத்துமே ஒன்று என்று தோன்றிற்று. மரங்களை தொழுதேன், மண்ணை தொழுதேன், மலரை தூவி தங்களை தொழுதேன். தொழுது கொண்டிருக்கேன், என்னை நானே தொழுதாய் உணர்ந்தேன் என்றான் சீடன். பக்குவம் வந்ததாய் பருவம் வந்ததும் பழுத்து விட்டாய் என்று ஞானி உணர்ந்தார். தன் சிஷ்யனை பழுத்து விட்டான். பக்குவம் வந்ததாய் பருவம் வந்ததும் பழுத்து விட்டாய் ஞானி உணர்ந்தார். ஞானி தன் கடமை முடித்து விட்டதாய் உணர்ந்தார். சிஷ்யனுக்கு தான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டோம் என்று உணர்ந்தார். எனவே ஞானி கடைசியாக மூலத்தின் அர்த்தத்தை அழகாக சொல்லுகிறார். என்னுடைய ஏரியா, அதனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வது. கடைசியாக மூலத்தின் அர்த்தத்தை சிற்பி அழகாக சொல்லுகிறார். மூலத்தின் பரிணாமத்தை ஞானியின் வடிவத்தில் சிற்பி சொல்கிறார். கருமூலம் வந்தவர்களுக்கெல்லாம் உயிரின் திருமூலம் தெரிந்து விடாது. கருமூலம் வந்தவர்களுக்கெல்லாம் உயிரின் திருமூலம் தெரிந்து விடாது. அணுக்களால் ஆனது அண்டப்பெருவெளி. அணுக்களால் ஆனவை கோள்கள், விண்மீன்கள். அணுக்களால் ஆனவை உலகம், உயிர்கள். ஓரில் உள்ளவை, ஆறில் உள்ளவை எல்லாம் அணுத்திறன். என்ன அழகா இருப்பார்கள். கலவை அளவால் உருவமும் குணம் செயலும் திறனும் மாறுபட்டுள்ளன. பிறப்பில் உயிர்ப்பதும் இறப்பதும் கரைவது அணுக்களாகவே. எல்லா உயிரையும் உயிரில்லா பொருளையும் நேசித்திருப்பதே அணுக்கள் சொல்லும் அர்த்தமுள்ள மதம். அணுக்களே மூலம், பரமாணுக்களே அவற்றின் மூலம், சூக்கும் அணுக்களே அவற்றுக்கு மூலம். அணுக்கள் என்று யாரும் அசைய முடியாது. இதுதான் மூலம் என்று மூலத்தின் தத்துவத்தை அண்ட சராசரிகளை அடிப்படையாக தன் இனிய தமிழால் தொட்டுவிட்டார்
சிற்பி அவர்கள். தமிழ் தொடாத தூரமில்லை என்பது இதன் மூலம் கவிஞர் சிற்பி நம்ம அனைவருக்கும் விளக்கிவிட்டார். சிற்பி எழுதிய பூஜ்யங்களின் சங்கிலியை படிக்கும் போது என் மனதில் தோன்றியது என்னவென்றால், அதாவது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு பல வருடங்களுக்கு முன் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற கனவை, அதாவது 1910 முண்டாசு கவிஞர் பாரதியார் பிரகடனப்படுத்தி விட்டார். அவருக்கு முண்டாசு இருந்துச்சு, மீசை இருந்துச்சு. நம்ம புது கவிஞருக்கு முண்டாசும் கிடையாது, மீசையும் கிடையாது. முண்டாசுக்கு பாரதியார் பிரகடனத்தை பெற்று விட்டார். அதாவது அவர் சொன்னார் 1910 ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சொல்ல அடைஞ்சு விட்டோம் என்று 1910 பாடித்தார். அந்த தீர்க்கதரிசியின் கனவு தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை எழுச்சிட வைத்தது. சுதந்திர போராட்டம் வலுப்பெற்றது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்தது. இன்றைக்கு இந்தியாவுக்கு தேவை 2வது சுதந்திர போராட்டம். இன்றைக்கு இந்தியா தேவை 2வது சுதந்திர போராட்டம். ஆமாம், வளர்ந்த இந்தியாவை 2020க்குள் படைப்போம் என்ற இலட்சிய வேட்கை ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் வர வேண்டும். அந்த எழுச்சியை உருவாக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். இந்த சமயத்தில் நான் ஒருமுறை இந்திய பாராளுமன்றத்தில் இயக்கி பாடிய கவிதை வரிகள் நினைவுக்கு வருகிறது. அதுல 200 பேர்